பந்து. ஐயோ 2 ரன் தானா? 2 ரன் அடிக்க முடியாதா? போடா. பரவாயில்லப்பா, பையன் சூப்பரா அடிக்கிறானா. எங்க டீம் 3 தூள்களா வாங்கப்பா. டேய் என்னடா மச்சான் அடிக்கிறாங்க? பர்ற வெறிக்கே இத குத்தி அப்படியே தம்பி. இல்ல அது பண்ணக்கூடாது, தப்புப்பா அது. இல்ல இவ்வளவு இடம் கிடக்குது, சேர் கிடக்கு, அங்க போய் உட்காந்துருக்கலாம், அங்க போய் உட்காந்து பார்க்கலாம். வண்டி வரணும், புதுசா இருக்கு, நல்லா பண்ண, பெரிய வண்டி, 2 பேரும் உட்காரலாம் தாராளமா. அதான் புது வண்டிக்கு எதுவும் சூப்பரா இருக்கு, நல்லா இருக்கு உட்கார்றதுல. பம்பர் ஆகுது. அதான் பார்த்து தம்பி பார்த்தா 6 அடிச்சா ஏஞ்சி போய் எகிரி குதிச்சிட்டு மீட்டு எகிரி அப்படியே வண்டியில உட்கார்றப்ப எனக்கு அப்படி சூப்பரா நல்லா கப்பல்ல போற மாதிரி இருக்கு. கப்பல்ல போற நல்லா சொகுசா இருக்கு. அந்த கீர் பாக்ஸ் போன மாதிரி இது டப்பு டப்புன்னு சவுண்ட் இருக்கு. அது என்னன்னு தெரியல தம்பி. அதுக்குள்ள விட்டு நோண்டாத. 160 டிகிரில இந்த கண்ணாடி திருப்பி பாத்துட்டீங்களா? நல்லா தெரியுதா மூஞ்ச? நல்லா இருக்கு, நல்லா இருக்கு, நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. இல்ல எல்லா விஷயம் பண்றீங்க. இது உங்க வண்டியில பண்ணணும். வண்டி என் வண்டி. வண்டி என்னது வண்டி? கீழே உட்காந்து ஆகாத உங்களுக்கு? வண்டியில தான் உட்காரணுமா? நல்லா இருக்கு. போடா. ஒரு கிரிக்கெட் மேட்ச் பார்க்க போறோம், கபடி மேட்ச் பார்க்க போறோம், வண்டியை நிறுத்திட்டு போனா போதுமையா? அப்படி வண்டியை சுத்தி குப்புனி ஈமிக்கிற மாதிரி அப்படியே உட்காந்துறானு வந்து உட்காந்து சும்மா உட்காந்தா கூட பரவாயில்ல. அதை பிடிச்சி நோண்டுறது, இதை பிடிச்சி நோண்டுறது, அந்த இதை பிடிச்சி கிழிக்கிறது, இன்சில் போடுறது. ஒரு மரத்துக்கடியில் வண்டி நிறுத்த முடியல, அங்கேயும் வந்து உட்காந்துறானுங்க. ஏலே திருந்த மாட்டீங்கடா.